24 அத்தியாயங்கள் கொண்ட உத்தவ கீதையில் நாம் 23 அத்தியாயங்கள் பார்த்து முடித்துள்ளோம். இறுதி அத்தியாயத்துக்கு செல்வதற்கு முன் நாம் பார்த்து முடித்த 23வது அத்தியாயத்தின் சாராம்சத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த அத்தியாயம் ஒரு ஞான யோகம் என்று பார்த்தோம். வேதாந்தத்தினுடைய மைய கருத்து இங்கு கூறப்பட்டது. பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. அந்த பிரம்மனும் ஜீவனும் அடிப்படையில் ஒன்றுதான். இந்த கருத்து தான் இந்த அத்தியாயத்தின் சாராம்சம். முதல் 9 ஸ்லோகங்களில் பகவானே வேதாந்தத்தினுடைய சாராம்சத்தை குறிப்பிடுகின்றார். மற்றவர்களை மற்ற எதையும் நிந்திக்காதே. நிந்தனை செய்கின்ற மனம் ஒரு சம்சாரத்துடன் கூடிய மனம், நிந்திக்காத மனம், மோட்சத்தை அடைந்த மனம் என்ற அடிப்படையில் பகவான் பேசி பிறகு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்ற கருத்தை கூறினார். உத்தவர் அடுத்த 2 ஸ்லோகத்தில் 10, 11 இதில் ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வியானது, சம்சாரம் என்ற ஒன்று அனுபவிக்கப்படுகிறது, அதை அனுபவிப்பவன் யார்? ஆத்மாவாக இருக்க முடியாது, காரணம் என்றும் சம்சாரம் அற்ற சொரூபம். ஜடமான உடலாக இருக்க முடியாது, அது ஜடமானதனால். இப்ப அனாத்மாவும் அல்ல ஆத்மாவும் அல்ல என்றால் யார் இந்த சம்சாரி? இது வேதாந்தத்தில் மிக சூக்ஷ்மமான ஒரு சிந்தனை. நமக்கு ஒரு துயரம் வந்தால் நம்முடைய கவனமெல்லாம் இந்த துயரம் யார் மூலமாக வந்தது, இந்த துயரத்துக்கு யார் காரணம், இப்படித்தான் யோசிப்போம். ஒன்னா யாராவது மீது பழிய போடுவோம், இல்லை நம்ம மீது பழிய போட்டுக்குவோம். அந்த துயரத்துக்கு யார் காரணம்னு தான் யோசிப்போம். இந்த துயரத்தை அனுபவிப்பவன் யார் அப்படி யோசிச்சதே கிடையாது. யாருக்கு இந்த துயரம்? அப்போ யார் துயரத்தை கொடுத்தாங்க, எப்படிப்பட்ட துயரம்ங்கிறதெல்லாம் கவனம் கிடையாது. அனுபவிப்பவன் யார்? இதுதான் ஆத்ம விசாரம், இதுதான் கேள்வி. பிறகு இவரே பதிலும் சொல்லிட்டார். உத்தவரே, ஆத்மாவாகவும் இருக்க முடியாது, அனாத்மாகவும் இருக்க முடியாது, ஆகவே குழப்பமாக உள்ளது. இனி பகவானுடைய பதில். அந்த பதிலுடன் வேதாந்த சாரம் இது 12வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரை. இப்ப என்ன பதில் சொன்னார் பகவான்? ஆத்மா சம்சாரி அல்ல, ஜடமான அனாத்மாவும் சம்சாரி அல்ல. இந்த ஆத்மாவினுடைய சைத்தன்யத்தை பிரதிபிம்பிக்கின்ற மனம் சிதாபாசன், அந்த சிதாபாசன் மனதுடன் சேர்ந்து சம்சாரியாக இருக்கின்றான். அந்த சிதாபாசன் என்னைக்கு தன்னை ஆத்மான்னு உணர்கின்றானோ அப்பொழுது முக்தி அடைகின்றான். என்னைக்கு இந்த உடல் மனம் நான் நினைக்கிறானோ அதுவரை அவன் சம்சாரி. அதற்கு நம்ம பார்த்த உதாகரணம், பானையில தண்ணி இருக்கு, அதுக்குள்ள சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கு. அந்த பிரதிபிம்பம் தன்னை சூரியன்னு நினைக்கலாம், தன்னை பானைக்குள் இருப்பவனும் நினைக்கலாம். அந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்தை போன்ற சிதாபாசன் சூக்ஷ்மமான மனதில் ஆத்ம சைத்தன்யம் பிரதிபிம்பிக்க ஒரு பொய்யான ஜீவ தத்துவம் தோன்றுகிறது. அந்த பொய்யான ஜீவன் தான், பொய்யான ஜீவன்னா அந்த பிரதிபிம்பம் தான் சம்சாரி என்று பதில் சொன்னார். பிறகு பல உதாகரணங்கள், குறிப்பா சொப்பனத்தை எடுத்துக்கொண்டு ஜெகத்தின் மித்தியாத்துவத்தை வலியுறுத்தி வந்தார் பகவான். பிரம்ம சத்தியம்ங்கிறத விட ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை வலியுறுத்தி பிறகு 26லிருந்து
கடைசி வரை சில சாதனைகளை கூறி இறுதியாக உடல் மனம் வலிவை அடைந்து விட்டால் சில சித்திகளெல்லாம் நமக்கு வரலாம். அந்த சித்தியில புகழ்ங்கிறது ஒரு சித்தி தான், அதுக்கெல்லாம் அடிமையாகி விடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையுடன் இந்த அழகான ஞான யோக அத்தியாயத்தை நிறைவு செய்தார். உண்மையில் உத்தவ கீதையினுடைய உபதேசம், முக்கிய உபதேசம் முடிவடைகிறது. இனி இறுதி அத்தியாயம் ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுரையாக வர இருக்கின்றது. நாம் உத்தவ கீதையினுடைய 24வது கடைசி அத்தியாயத்திற்கு செல்கின்றோம். முதல் ஸ்லோகம். சுதுஸ்தராமி மாம் மன்யே யோகச்சர்யா மனாத்மனஹ யதாஞ்ச சா புமான் சித்யேத் தன்மே ப்ரூஹ்யஞ்ச சாச்யுத. இந்த இறுதி அத்தியாயத்தில் மீண்டும் வேதாந்தத்தினுடைய சாராம்சம் சுருக்கமாக வர உள்ளது. பிறகு இந்த உத்தவ கீதை நிறைவு பெற உள்ளது. நம்ம ஒரு கதையில் ஆரம்பித்தோம். உத்தவர் கிருஷ்ண பகவானை எந்த சூழ்நிலையில் சந்தித்தார் என்றெல்லாம். இப்போ இருவரும் பிரிகின்றார்கள். உத்தவர் தான் அடைந்த பயனை நினைத்து பார்க்கின்றார். நன்றி உணர்வு அவருக்குள் வருகின்றது. அந்த பிரிவு. பிறகு உத்தவர் என்ன ஆனார், பகவான் கடைசியா உபதேசம் பண்ணிட்டு உத்தவருக்கு என்ன சொன்னார், அவர் என்ன ஆனார், இந்த கதைகளெல்லாம் இந்த அத்தியாயம் நிறைவு பெற உள்ளது. கடைசியில சுகர் இந்த உத்தவ கீதையினுடைய மகிமையை கூறி நிறைவு செய்ய இருக்கின்றார். அதனால இது ஒரு கன்க்ளூடிங், ஒரு முடிவுரையான ஒரு அத்தியாயம். முதல் 6 ஸ்லோகங்களில் உத்தவர் பேசுகின்றார். இதுல முதல் ஸ்லோகம்தான் கேள்வி. அதற்கு பிறகு உத்தவர் தன்னுடைய மனநிலையை கூறி பகவானுடைய பெருமையை கூறி ஸ்துதி செய்கின்றார். இப்படிப்பட்ட பகவான் நீங்கள் என்று பகவானுடைய பெருமையை கூறுகின்றார். இப்போ மொத்தத்தில் முதல் 6 ஸ்லோகத்தில் உத்தவர் பேசுகிறார். ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு சுருக்கமாக பகவான் கர்மயோகம் ஞான யோகத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகு அப்படியே கதை முடிவுரை இருக்கின்றது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் உத்தவருடைய கேள்வி, அவருடைய கேள்வி என்ன? சுதுஸ்தராம் இமாம் மன்யே யோகச்சர்யாம் அநாத்மனக. யோகச்சர்யாம் என்றால் ஆன்மீக பயணம், ஆன்மீக பாதையில் பயணம் செய்தல். யோகச்சர்யாம் அதாவது கர்மகாண்டத்தில் இருக்கிறதெல்லாம் ஈஸி. ஏதோ ஹோமம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காமிய கர்மத்தை பண்ணிட்டு காமியமான இந்த உலகத்தில் ஏதாவது லட்சியமாக வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது சுலபம். ஆனால் இமாம் யோகச்சர்யாம், இமாம் என்றால் இந்த உத்தவ கீதையில் குறிப்பிட்ட நிஷ்காம பக்தி செய்தல், கர்ம யோகம் செய்தல், பிறகு நட்பண்புகளை வளர்த்தி கொள்ளுதல், ஞான யோகத்தில் ஈடுபடுதல், இதெல்லாம் தான் ஆன்மீக பயணம். அதாவது சித்த சுத்திக்கு முயற்சி பண்ணுறது, குண மாற்றத்தை அடைதல், நமக்குள் இருக்கிற அன்பு பற்று பாசம் இதையெல்லாம் பகவானிடத்தில் எடுத்து வைத்தல். இந்த வாழ்க்கை முறை, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல், இப்படி ஒரு பர்சூட், இப்படி ஒரு தேடுதல், இமாம் என்றால் இந்த உத்தவ கீதையில் குறிப்பிடப்பட்ட நிஷ்காம கர்ம, நிஷ்காம பக்தி,
ஞான யோகம், குண பரிமாற்றம், இவைகளெல்லாம் இந்த வாழ்க்கை முறையானது அல்லது இந்த பர்சூட், இந்த தேடுதலானது, இதை நோக்கி ஒரு மனிதன் பயணம் செய்வதானது சுதுஸ்தராம் மன்யே, மிக மிக கடினமானதாக நான் கருதுகின்றேன். இந்த பாதையில சென்று, இந்த பாதையை சென்று கடந்து செல்லுதல் சுதுஸ்தராம். சுதுஸ்தராம், துஸ்தராம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான பாதை, சு அப்படின்னா மிக மிக கடினமானதாக, மன்யே நான், உத்தவராகிய நான் மிக கடினமானதாக நான் கருதுகின்றேன். எதுனா இந்த ஆன்மீக பயணமே கடினம். அதாவது இந்த பாதை வழியாக சென்று இதில் சென்றால் எந்த லட்சியத்தை அடையவோமோ அந்த லட்சியத்தை அடைதல், அதாவது பாதையை கடத்தல் மிக மிக கடினம். லட்சியத்தை அடைதல் அப்படின்னு சொல்லலாம், பாதையை கடத்தல் அப்படின்னு சொல்லலாம். பாதையை கடந்துட்டோம்னா லட்சியம் தானே. இப்போ இந்த பாதையை கடந்து செல்வது கடினமாக நான் நினைக்கின்றேன். பிறகு ஒரு வார்த்தை போடுறார், கடினம்னா எதன் அடிப்படையில்? எல்லாருக்கும் அல்ல. முதல் வரியில் கடைசி சொல் அனாத்மனக. அனாத்மனகன போதிய பக்குவம் அடையாதவர்களுக்கு, போதிய பக்குவம் அடையாதவர்களுக்கு கடினமாக நான் நினைக்கின்றேன். அந்த பக்குவம் வந்துட்டது அப்படின்னா இது கடினம் அல்ல, இது ஒரு ஸ்போர்ட்ஸ், இது ஒரு விளையாட்டு. இப்போ எப்போ கடினம்னா அதற்கான தகுதி இல்லாத காரணம்தான். அதற்கான தகுதி, ஆர்வம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இது ஒரு மிக அழகான ஒரு பயணம். இப்போ யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பசியை நீக்கினேன்னு சொல்கிறதில்லை. ஏன்னா நல்ல பசி விட்டால் எதை கொடுத்தாலும் டேஸ்டாக இருக்கும். பசி இல்லை அப்படின்னா எதை கொடுத்தாலும் டேஸ்ட் இருக்காது. அப்படி உண்மையான பசி விட்டால் எல்லா தண்ணியும் கூட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ரொம்ப தாகம் அடித்து தண்ணி குடிச்சு பாருங்க. நல்லா தாகம் அடிக்கணும், ஒரு அரை மணி நேரம் தண்ணி கிடைக்கக்கூடாது, அப்போ மினரல் வாட்டர் கிடைக்கணும். என்ன வாட்டர் கிடைச்சாலும் நல்லா இருக்கும். அப்போ தான் அதனுடைய சுவை நமக்கு தெரியும். அப்படி இங்கு போதிய பசி இல்லாதவர்கள், போதிய மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுதல் கடினம் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ அனாத்மனக அப்படின்னா போதிய பக்குவம் இல்லாதவர்களுக்கு. அப்போ அந்த பக்குவத்தை வர வச்சிட்டோம்னா இந்த பாதை மிக அழகான ஒரு பாதை. இது ஒன் வே டிராஃபிக், குறுக்க யாருமே வரமாட்டார். இதே இது கர்மகாண்டமாக இருந்தால் போட்டி பொறாமையாக இருக்கும். இங்கே போட்டி போடுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ நீ ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறியா, நான் ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறேன், யாராவது போட்டி போடுவாங்களா? அப்படியெல்லாம் போட்டி போடுறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம தான் எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம். இது காம்படிஷன் இல்லாத ஒரு கேம், இது போட்டி இல்லாத ஒரு கேம். ஆகவே நம்ம தயார்படுத்தணும். ஸோ முதல் வரியில் இவருடைய ஃபீலிங், அபிப்பிராயத்தை சொல்கிறார். இனி இரண்டாவது வரியில் தான் கேள்வியை கேட்குறார். என்ன கேள்வி? யதா அஞ்சசா புமான் சித்தியேத் தன்மே ப்ரூஹி அஞ்சசா அச்சுத. அச்சுத இறைவா, கிருஷ்ணா, அச்சுதனே. புமான் ஒரு மனிதன், ஒரு சாதகன். யதா எவ்விதம், அஞ்சசா மிக எளிமையாக, மிக சுலபமாக, சித்தியேத் இந்த இலக்கை அடைய முடியுமோ, இந்த பாதை வழியாக சென்று மிக எளிதாக கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் சுலபமாக உறுதியாக அடைய முடியுமோ, தது மே அதை எனக்கு, அஞ்சசா ப்ரூஹி மிக எளிமையாக சுருக்கமாக எனக்கு கூறுங்கள்.
மீண்டும் அஞ்சசான தெளிவாக சுருக்கமாக, புரூஹினா நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அதாவது இந்த பாதையை கடந்து செல்றது கடினம், இந்த பாதையை மிக சுலபமாக ரொம்ப கஷ்டப்படாம எப்படி கடந்து செல்வதுங்கிறத நீங்களும் எளிமையாக எனக்கு உபதேசம் செய்யுங்கள். இதுதான் கேள்வி. ஒரே ஒரு வரியில தான் கேள்வி கேட்கிறார். இதற்கு பிறகு வருகின்ற ஸ்லோகங்கள்ல கேள்வி கிடையாது. அவருடைய சில உணர்வுகளை, அவருடைய சில திங்கிங், அதை பகவானிடம் ஷேர் பண்றார். பிறகு பகவானுடைய பெருமையை கூறுகின்றார், ஈஸ்வரனுடைய விபூதியை வர்ணிக்கின்றார், நன்றி உணர்வை, கிராட்டிடியூடை எல்லாம் சொல்றார். இந்த அத்தியாயத்துல உத்தவர் தன்னுடைய ஒரு நன்றி உணர்வை எல்லாம் பகிர்ந்துக்கிறார். அதாவது இவ்வளவு பயனை நான் அடைந்துள்ளேன், அதற்கு உங்களுடைய உபதேசம்தான் காரணம்னு சொல்லி பகவானுடைய டீச்சிங்கில் தான் என்ன பலன் அடைஞ்சேன், அதனால நான் எப்படி மாறி இருக்கேன், அதனால தனக்குள்ள எப்படி ஒரு நன்றி உணர்வு வந்துள்ளது, அதையெல்லாம் இனிமேல் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போறார். அது முதல் 6 ஸ்லோகங்களிலும் அதை கூற போகின்றார். அப்ப கேள்வி என்ன? எளிமையான கேள்வி. அதாவது ஆன்மீக பாதை கடினம், அதை எப்படி கடந்து செல்லுதல், கஷ்டமில்லாம எப்படி கடந்து செல்லுதல், அதை சுருக்கமா கூறுங்கள். உத்தவரே ரொம்ப எளிமையா கேட்டதுனால பகவான் என்ன செய்ய போறார், ஜஸ்ட் 2 டாபிக் சுருக்கமா சொல்ல போறார். ஒன்று கர்மயோகம், இனி ஒன்று ஞான யோகம். இப்ப கர்மயோகத்தின் சாராம்சமா சில ஸ்லோகங்கள், ஞான யோகத்தின் சாராம்சமா சில ஸ்லோகங்கள் சொல்லி பதில் சுருக்கமாக பகவான் சொல்ல போறார். அந்த பதில் சொன்னவுடன் பிறகு இந்த கதையோட நம்ம போய் நம்ம முடிவுரையை பார்க்க உள்ளோம். இப்ப முதல் ஸ்லோகத்துல ஆன்மீக பயணம்ங்கிற பாதையை எப்படி கடத்தல், சுருக்கமா சொல்லுங்க. பதில் இப்பவே நம்ம பார்த்துட்டோம். பகவான் கர்மயோகம் ஞான யோகத்தை பதிலாக சுருக்கமாக சொல்ல போகின்றார். இப்ப இனி வருகின்ற ஸ்லோகத்துல உத்தவர் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்றார். சில சமயம் குரு கிட்ட கேள்வியை கேட்போம், சில சமயம் நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வோம். ஷேரிங், அதுவும் ஒரு விதமான சாதனை தான். அதில் சில கன்ஃபர்மேஷன், சரியாத்தான் போயிட்டு இருக்கிறனா அப்படின்னு கேட்டுக்கிறது, சரியாத்தான் புரிஞ்சிருக்கிறனா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு விதமான ஷேரிங். பிறகு தன்னுடைய கிராட்டிடியூட், நன்றி உணர்வை தெரிவிக்க போறார். பிறகு பகவானுடைய பெருமையையும் கூற போகின்றார். அதுதான் இனிமேல் வர இருக்கின்ற ஸ்லோகங்கள். இப்ப கேள்வி 2வது வடிவோடு முடிந்து விட்டது. சுருக்கமான கேள்வி, ஆன்மீக பயணத்தை எப்படி கடந்து செல்லுதல், அதையும் எனக்கு சுருக்கமாக கூறுங்கள். இனி 2வது ஸ்லோகம். பிராயச புண்டரீகாக்ஷ யுஞ்சந்தோ யோகினோ மனக விஷேதந்த்ய சமாதானாத் மனோ நிக்ரக கர்ஷிதாக. இந்த ஸ்லோகத்தில் தன் மனதில் உள்ள ஒரு எண்ணத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இது ஒரு ஷேரிங். பகவானிடத்துல தன் மனசுல தோன்றிய ஒரு உணர்வை பகிர்ந்து கொள்கின்றார். பகவானை தாமரை போன்ற கண்களை உடைய இறைவா என்று அழைக்கின்றார். புண்டரி காக்ஷ, தாமரை போன்ற கண்களை உடைய கிருஷ்ணா பகவானே. பிராயசக, பிராயசகன பொதுவாக அல்லது இதுதான் நியதியாக உள்ளது. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். பிராயசகன நார்மலா, சாதாரணமா, அதாவது இதுதான் விஷயம், இதுதான் நடத்தை
நடத்தை அப்படின்னா இதுதான் நடக்குது அப்படிங்கிறத சொல்றார். பிராயசக நார்மலி பொதுவாக யோகினக யுஞ்சந்தக மனக, இந்த ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுடைய மனமானது, இங்க யோகினக என்றால் சாதகர்கள், ஆன்மீக பாதையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். இந்த ஆன்மீக பாதையில்னு சொல்ற வார்த்தை உங்களுக்கு தெளிவா புரியணும். நான் என்ன அர்த்தத்தில் கூறுகின்றேன் என்றால், கடவுளை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல, இறைவனை வழிபடுபவர்களும் ஆன்மீகவாதிகள்னு சொல்லலை. காமிய கர்மத்தை விட்டு கர்மயோக வாழ்க்கை முறை, தர்மப்படி வாழணும்னு முயற்சி செய்பவர்கள், சித்த சுத்தியை இலக்காக வைத்து கடமைகளை செய்பவர்கள், பிறகு இறைவனை பற்றி உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் சாஸ்திரம் படிப்பவர்கள், பூஜை செய்பவர்கள், வழிபடுபவர்கள், இப்படிப்பட்ட மனநிலையை அடைந்து வாழ்ந்து கொண்டு வருபவர்கள். இந்த மனநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பீடாம் போலாம் மெதுவாம் போலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த மைண்டை அடைஞ்சிருக்கணும். அதாவது காமிய பிரார்த்தனை, காமியம் லட்சியமா இல்லாம சித்த சுத்தி, கர்மயோகம், தூய்மையான பக்தி, இறை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இதை இலக்காக கொண்டு குறிப்பா தன்னுடைய தவறான இயல்புகளை மாற்றி யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, அகிம்சையை பின்பற்றணும், நல்ல குணங்களை எல்லாம் அடையணும். நம்ம வில்லனா இருக்கக்கூடாது. கடைசியா அதான் பாயிண்ட். மற்றவங்களை துயரப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இல்லாம மன மாற்றத்தை உண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துக்குள்ள போய் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் மனக யுஞ்சந்தக, இதில் தன்னுடைய மனதை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். இப்ப யோகினகன சாதகர்கள், மனக யுஞ்சந்தகன தன்னுடைய மனதை யோகத்தில் ஆன்மீக பாதையில் செலுத்தி கொண்டிருப்பவர்கள். குறிப்பா சம தம திதிக்ஷா, அப்புறம் வேல்யூஸ் நம்ம தான் எவ்வளவு பார்த்துருக்கோம். அந்த பண்புகளை எல்லாம் அடைவதற்கு, அதாவது 24 hours முழு மூச்சா இருந்து பண்ணணுங்கிறது இல்லை. இதை லட்சியமா வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு இப்ப பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக மன அடக்கம் பயின்று கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு என்ன ஆகுதா? விஷீதந்தி அசமாதானாத் மனோ நிகிரக கர்ஷிதாக. ரொம்ப அழகான உண்மையான நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்ற. அதாவது அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, அசமாதானாத், இந்த மனமானது அவ்வளவு எளிதில் அமைதி அடையாத காரணத்தினால். சமாதானம் அப்படின்னா இங்க மனசு ஒரு அமைதி நிலையை அடைதல். அசமாதானாத் அப்படின்னு சொன்னா மனம் சமாதானத்தை அடையாத காரணத்தினால். இவங்க என்னமோ நல்லா இருக்குன்னு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணினாலும் இந்த மனசு இருக்கே அது சமாதானம் ஆகாத காரணத்தினால். எதை செய்யாதன்னு சொல்றையோ அதை செய்யுது, எது நினைக்க கூடாதுன்னு சொல்றோமோ அதை நினைக்குது, எதெல்லாம் வேண்டான்னு புத்தி சொல்லுதோ அதையெல்லாம் மனசும் புலன்களும் செய்வதனால் இந்த மனம் சமாதானத்தை அடையாத காரணத்தினால். அப்படின்னா தன்னுடைய இலக்குக்கு இவங்க கையில் இருக்கிற ஒரு கருவி மைண்டு, அந்த மைண்டு கோஆப்ரேட் பண்ணாத காரணத்தினால் அந்த மனசு தன்னை மீறி, தன்னுடைய சக்திக்கு மீறி வேலை செஞ்சிட்டு இருக்கிற காரணத்தினால விஷீதந்தி, அவர்கள் பெரும் துயரத்தில் ஆழ்கிறார்கள், ரொம்ப துக்கப்படுகிறார்கள். இப்போ ஆன்மீக பத்துக்குள்ள வந்தவங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா விஷீதந்தி, துயரம்தான்.
அப்புறம் நமக்கே தோணும், எதுக்கு பேசாமல் இங்கே வந்தோம், நாமளும் அந்த மாதிரி இருந்துடலாமே அப்படின்னு தோணும். ஒரு சுவாமி அப்படித்தான் என்னிடத்துல சொன்னார். அவர் சந்நியாச வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிறது வழக்கம். ஆசிரமத்துக்குள்ளே போய் அந்த ட்ரைனிங் பீரியடில் அந்த ஆசிரமத்தில் வேற ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து ஆகணும். அப்போது அந்த 4:30 மணிக்கு எழுந்த உடனே நின்றுட்டு, எதுக்கு இங்கே வந்தோம், பேசாமல் வீட்டில் இருந்தால் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாமே. நான் இங்கே வர்றேன்னு சொல்லும்போது வீட்டில் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாங்க, போகாதேன்னு சொல்லி. நம்ம தான் எல்லாத்தையும் முறைச்சிட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி, அப்படியே ரோட்டில் காலையில் நடந்து வரும்போது தூங்குறவங்களையெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குமா, எவ்வளோ சந்தோஷமாக அது ரோட்டில் தூங்கிட்டு இருக்கான், நமக்கு இன்னும் இந்த தலைவிதி அப்படின்னு சொல்லி அப்படி வேதனைப்பட்டாராம் அப்படின்னு சொன்னார். அது சமாதானாத். இப்படி சில ட்ரைனிங் எல்லாம் எடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விஷீதந்தினா மனமானது வேதனை படுகிறது. அவர்களுக்கு கிடைக்கிற முதல் பரிசு என்னன்னா, எல்லா சோர்ஸிலிருந்தும் துயரந்தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. பிறகு மிக அழகான ஒரு சொல், மனோ நிக்ரக கரிஷிதாக. ஒரு அழகான வார்த்தை இது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களான நிலையில் இப்பொழுது உள்ளார்கள். இதெல்லாம் அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜ் தான். பர்மனெண்ட் நினைச்சு பயப்பட வேண்டாம், பயந்து திரும்பி ஓடிட வேண்டாம். இன்பிட்வீன் ஸ்டேஜ். எப்படி அவர்களுடைய மனநிலை? மனோ நிக்ரக. மனோ நிக்ரகம் அப்படின்னா மனதை நெறிப்படுத்துதல், மனதை ஒழுங்குபடுத்தும் சாதனை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபுட்டு, சாப்பாட்டில் ஆரம்பித்து, காலையில் எழுந்து குளித்து துவைக்கிறதுல ஆரம்பித்து, நம்மளுடைய ஃபுல் டே நம்மளுடைய ரொட்டீனில் ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும். அதாவது உணவு கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, பிறகு உடலில் சில கட்டுப்பாடுகள். இதெல்லாம் எதுக்குன்னா மனதை நிக்கிரகம் செய்ய. மனோ நிக்கிரகம் அப்படின்னா இந்த மனதை நம்முடைய மோக்ஷங்கிற லட்சியத்திற்கு உரிய சாதனை ஆக்கும் சாதனையில் ஈடுபட்டு, கர்ஷிதாக அப்படின்னு சொன்னால் அதனால் துயரப்பட்டு வாட்டப்பட்டு அதனால் துன்பப்பட்டவர்களாக. இங்கே கர்ஷிதாகான்னு சொன்னால், இந்த வெஜிடபிள் எல்லாம் இந்த சட்டியில் போட்டு அப்படியே வதக்குவாங்க தெரியுமோ, அதுதான். இந்த வெண்டைக்காய் முன்னாடி இருந்ததும் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, முன்னே எவ்வளோ அழகாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதை போட்டு ஸ்லிம்மில் வச்சு ரொம்ப நேரம் பண்ணி அப்புறம் வெளியே எடுப்பார்கள். அந்த ஸ்லிம்மில் இருக்கிற ஸ்டேஜ் தான் கர்ஷிதாகா. கர்ஷிதாகா அப்படின்னா அப்படியே வாட்டப்பட்ட வதைக்கப்பட்ட. அதுக்குனால்தான் வதக்குதல்னு பேர். கொஞ்ச நேரம் வதக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் மனோ நிகிரக கர்ஷிதாகனா, இவர்கள் வதக்கப்படுகிறார்கள், ஃப்ரை செய்யப்படுகிறார்கள், ரோஸ்ட் ஆக்கப்பட்ட மனநிலையை உடையவர்களாக. ஏன்னா மனோ நிகிரகத்தை, மனதை நிகிரகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினால் இவர்கள், அதாவது விதவிதமான தவங்களினால் இவர்கள் தங்களை வருத்தி கொண்டு துயரப்பட்டு கொண்டு வருகின்ற மனநிலையில் உடையவர்கள் விஷீதந்தி, பெரும் துயரத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். சாதாரண துயரம் அல்ல, பெரும் துயரத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாதை நாம் நினைக்கிற மாதிரி அப்படியே ஜாலியான பாதை அல்ல, இது ஒரு கடினமான பாதை. ஏன் அப்படின்னா இதனுடைய பலன் இருக்கே, அதுவும் அப்படிப்பட்ட பலன். இதனுடைய அப்படிப்பட்ட பலனை அனுபவிக்கணும்னா மனம் அதற்கு தயாராகணும். இப்போ இவ்வளவு துயரத்துக்கு தயாரானாதான் பெரிய பேர் இன்பத்தை தாங்கிக்கிற சக்தி மனசுக்கு இருக்கும்.
சில பேர்த்துக்கு ஒரு சாதாரண சந்தோஷம் வந்தாவே தலகால் தெரியாம ஏதாவது லோக்கல் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க, உடனே நீங்க பார்ப்பீங்க கிரவுண்ட்ல விழுந்து என்ன ஆட்டம், என்ன குதி, என்ன அழுக. தோத்தவனு கூட அழுக மாட்டான், ஜெயிச்சவன் தான் அப்படி அழுவான். காரணம் என்ன? அந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை தாங்கி கொள்ள முடியவில்லை, அந்த வெற்றியை ஜீர்ணிச்சுக்க முடியல. கொஞ்சம் நேரம் ஆகணும் அந்த வெற்றியை ஜீர்ணிச்சுக்கிறது. திடீர்னு ஒருத்தருக்கு ப்ராஃபிட் வந்துருட்டோம், கண்டிப்பாக அன்னைக்கு நைட் அவர்னால தூங்க முடியாது. காரணம் சில நாட்கள் ஆகும் அந்த பணம் எனக்கு வந்தாச்சு அதை ஜீர்ணிச்சுக்கிறதுக்கு. அப்படி ஒரு சந்தோஷத்தை ஜீர்ணிச்சுக்கிறதுக்கு மனப்பக்குவம் வேணும்னா அந்த பக்குவம் எக்ஸ்ட்ரீம் பெயினை ஜீர்ணிக்கிறதுல இருந்து தான் வர முடியும். ஸோ இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து நிஜமாலுமே உத்தவர் இந்த பாதையில் பயணம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. இப்படி ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்து வருதுன்னா அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவருடைய மனதில் உண்மையிலேயே அந்த பயணம் நடைபெற்றிருக்கு. அதனால தான் இப்படி ஒரு அழகான சொல் வருகின்றது. மனோ நிகிரக கர்ஷிதாக, மனதை செம்மைப்படுத்தும் சாதனையில் துயரப்பட்டவர்களாக, அசமாதானாத், மனமானது சமாதானத்தை அடையவில்லை என்ற நிமித்தமாக, விஷீதந்தி, அவர்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். பிராயசக, பொதுவா இதுதான் ஃபேக்ட், இதுதான் நியதி என்று இந்த ஆன்மீக பயணத்தில் செல்பவர்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் சந்தோஷமா இருக்காது, மிக துயரமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா மற்றவங்கள்லாம் இவங்களை துயரப்படுத்தலை, தண்ணி தொளிச்சு விட்டாச்சு என்னமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே துயரம் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துறதுல தான் இவர்களுக்கு கஷ்டம் வருது. அவ்வளவு சுலபமாக மனம் கட்டுப்படுவதில்லை, மனம் சொன்னபடி கேட்பதில்லை. இனி அடுத்த ஸ்லோகத்தில் இப்படி இருந்த போதிலும் சில லட்சியத்தை அடைந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி பகவானுடைய அனுகிரகத்தினால், பகவான் ஒரு உபதேசத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சிலர் இந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி இலக்கை அடைந்தார்கள் என்று ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் சிலர் இந்த லட்சியத்தை அடைந்துள்ளார்கள் என்ற கருத்தையும் அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். 3வது ஸ்லோகம். அதாத ஆனந்த துகம் பதாம்புஜம் ஹம்சாஸ்ரயேரன் நரவிந்தலோச்சனம் சுகம் நு விஸ்வேஸ்வர யோக கர்மபிஹி த்வன்மாயயா மீ விஹிதான மானினக. அத அதக, அதாத என்றால் இருந்த போதிலும், இன்ஸ்பைட் ஆஃப், இந்த பாதை இவ்வளவு கடினமாக இருந்த போதிலும், இது பாதை தான் கடினமே தவிர அதனுடைய முடிவு கடினம் அல்ல, அதனுடைய முடிவு இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் 2வது வரியில் முதல் சொல் ஹம்சாகா. ஹம்சாகா என்றால் சில விவேகிகள், சில அறிவுடையவர்கள். இந்த ஹம்ச பறவை தான் என்ன செய்கின்றது? பாலையும் தண்ணீரையும் பிரிக்கிறது போல பிரிக்க முடியாததை பிரித்து பார்க்கின்ற சக்தி உடைய விவேகிகள், சில அறிவாளிகள், சில ஞானிகள், மகான்கள் அல்லது சில அறிவுடைய சாதகர்கள் ஸ்ரயேரன் அரவிந்த லோக்ஷண,
மீண்டும் பகவானை தாமரை கண்களை போன்ற உடைய இறைவா, அரவிந்தனாலும் தாமரை, லோச்சன கண்கள், தாமரையை போன்ற கண்களை உடைய இறைவா, ஹம்சாகா ஸ்ரயேரன், சில சாதகர்கள் விவேகிகள் எடுத்துக் கொள்கின்றார்கள். எதை? முதல் வரியில் 2 சொல். ஆனந்த துகம் பதாம்புஜம், உங்களுடைய பாதத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள், சேவிக்கின்றார்கள். பாதாம்புஜம் என்றால் தாமரை போன்ற உங்களுடைய திருவடிகளை நாடுகின்றார்கள். அதாவது உங்களை அடைகின்றார்கள், உங்களை வந்தடைகின்றார்கள். They reach in spite of they reach. இப்படி இருந்த போதிலும் இதையெல்லாம் கடந்து உங்கள் பாத திருவடிகளை அடைந்து விடுகிறார்கள். ஸ்ரயேரன் அப்படின்னு சொன்னா அதை பிடித்து விடுகின்றார்கள், அதை நாடி வந்து விடுகின்றார்கள். சரி, உங்களுடைய அந்த பாதம் இருக்கே அப்படின்னு பகவானை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். உங்களை அடைதல் அது எப்படிப்பட்டது? ஆனந்த துகம், ஆனந்தத்தை கொடுக்கின்ற. சென்ற ஸ்லோகத்துல சோகத்தை சொன்னார், துயரத்தை சொன்னார், இங்க ஆனந்தத்தை சொல்றார். ஆனந்த துகம்னா ஆனந்தம்ங்கிற அமிர்தத்தை கொடுக்கின்ற உங்களுடைய திருவடிகளை சரணடைகின்றார்கள், உங்களை வந்து அடைகின்றார்கள். சுகம், கஷ்டமா இருந்தாலும் எளிதில். இங்க சுகம்ங்கிற சொல் 3வது வரியில முதல் சொல் எடுத்து ஸ்ரயேரன்ங்கிறத சேர்த்துக்கணும். இந்த சுகம் ஸ்ரயேரன் அப்படின்னா கஷ்டம் இல்லாம எஃபர்ட்லெஸ்ஸா அடைந்து விடுகின்றார்கள். எதை? ஆனந்தத்தை கொடுக்கின்ற உங்களுடைய பாதத்தை அவர்கள் அடைந்து விடுகின்றார்கள். அப்படின்னா they reach you, அவர்கள் அந்த ஆன்மீக இலக்கை அடைந்து விடுகின்றார்கள். அது கஷ்டமா இருந்த போதிலும், ஆரம்பத்தில் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களை அவர்கள் அடைகின்றார்கள். எப்படிப்பட்ட நீங்கள்? ஆனந்தத்தை கொடுக்கின்ற உங்களை அடைகின்றார்கள். விஸ்வேஸ்வர, இறைவா, விஸ்வத்திற்கும் அனைத்திற்கும் தலைவனாக இருக்கின்ற இறைவா. பிறகு யோக கர்மபிகி துவன் மாயையா அமி ந விகிதாக ந மானினக பவந்தி. ஹே விஸ்வேஸ்வர இறைவா, யோக கர்மபிகி, இந்த சாதகர்கள் பலவிதமான யோக அபியாசத்தில் ஈடுபடுகிறார்கள். இங்க யோகம்னா தன்னுடைய மனதை தன் வசப்படுத்த பெரும் தவம் செய்கிறார்கள், பெரும் யோகத்தில் ஈடுபடுகிறார்கள். கர்ம என்றால் கர்மயோகம், பக்தி யோகம் போன்ற சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத சாதனைகளில் ஈடுபடுகின்றார்கள். இங்க கர்மம்னா பாத யாத்திரை போறது, உடல் மூலமா தவம் செய்தல். பிறகு எல்லாமே இந்த உலகத்துல பார்த்தோம்னா சொத்துக்கு சண்டை போட்டுட்டு பணத்துக்கு ரகலை பண்ணிட்டு இருப்பார்கள். இவங்கெல்லாம் விட்டு கொடுப்பார்கள். இப்படி மற்றவர்களுக்காக செயல் செய்தல், பொருள்களை விட்டு கொடுத்தல், இப்படி யோக கர்மபிகின்னு சொன்னா சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத உன்னதமான சாதனைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். அதனாலதான் இந்த உலகம் ஒரு ஞானின்னு சொன்னா நம்ம செய்யறத அவர் செய்யக்கூடாது, நம்ம செய்யாததை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஒரு ஆங்கிள் அது உண்மைதான். நீ செய்யாததை செய்யறது. நீ என்ன செஞ்சன்னா 4 ரூபாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்த யாருக்கிட்டா? கத்திரிக்காய் வியாபாரம் பண்றவங்கிட்ட. இவன் தெரிஞ்சே விட்டு கொடுத்துட்டு வருவான், செய்யாதது தானே. அப்படி இங்க யோக கர்மபிகினா சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாததை செய்பவர்கள். அப்படி செய்யறதுனால இவர்களுக்கு என்ன வரலாம்? நான் பெரிய யோகி, நான் ஞானி அப்படின்னு இந்த அகங்காரம் திருடப்படலாம். நான் பெரிய ஞானி, பெரிய யோகின்னு சொல்லி
அகங்காரம் அதாவது கொஞ்சம் பண்றவனுக்கு கொஞ்சம் அகங்காரம், அதிகமா பண்றவனுக்கு அதிக அகங்காரம் தானே. இப்ப 100 ரூபா பாக்கெட்ல இருந்தா அதுக்கு தகுந்த நடை, 1000 ரூபா பாக்கெட்ல இருந்தா அதுக்கு தகுந்த நடை வரத்தானே வரும். அப்போ இவன் எவ்வளவு பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த கர்வம் தானே. ஒருவர் என்னிடத்துல பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். ஒரு ஏழையா இருந்து திடீர்னு பணக்காரன் ஆயிட்டா கொஞ்சம் கர்வப்பட்டுட்டார். அவரை திட்டிகிட்டே இருந்தார், என்ன கர்வம் அப்படி இப்படி. இவருக்கு தெரியல இவர் கர்வத்தோட தான் இருக்காருன்னு. அவரை யாரு திட்டுறதுக்கு? இன்னைக்கு பணம் வருது, கர்வம் வருது. இவருக்கு பணம் ஏற்கனவே இருந்திருக்கு, கர்வமும் ஏற்கனவே இருந்திருக்கு. அப்போ இவர் யார் இனி ஒருத்தர் பணம் வந்த உடனே மாறிட்டான்னு சொல்றது? இப்போ இவர் மரியாதை கொடுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிறார்? அவனும் மனுஷன்தான், நீயும் மனுஷன்தான். அப்பெல்லாம் மரியாதை கொடுத்துட்டு இருந்தா இப்ப கொடுக்கல பணம் வந்த உடனே அப்படின்னா அந்த மரியாதையை எதிர்பார்க்கிறது என்னன்னா அதுவும் கர்வம் தானே. அப்படி இங்க யோக கர்ம விகினா இந்த ஆன்மீக பயணத்துல இவன் செஞ்ச சாதனைகள் இருக்கே, அது அளவிட முடியாத தவங்கள், சாதனைகள், யோக அபியாசங்கள். அவைகளால் ந விகிதாக, அவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படவில்லை. ந விகிதாக அப்படின்னா அந்த யோக கர்மத்தினால், இவர்கள் செய்த யோகத்தினாலும் கர்மத்தினாலும் அமி இந்த சாதகர்கள் ந விகிதாகனா அவர்கள் பாதிக்கப்படவில்லை, கர்வத்தினால் பாதிக்கப்படவில்லை. அல்லது அந்த புண்ணியத்தினால் அவர்களுக்கு சொர்க்கம் முதலிய பலனும் இவர்களுக்கு பாதிப்பு வரவில்லை. அதாவது பணம் வந்தா அது அதனுடைய வேலையை காட்டிடும், இவருக்கு அந்த வேலையை அது காட்டல. புகழ் வந்தா அதனுடைய வேலை இது காட்டும், இவர்களிடத்தில் காட்டவில்லை. அதே போல ஒரு சக்தி, எக்ஸ்ட்ரா சக்தி வந்துச்சுன்னா அதனுடைய வேலையை அது காட்டும், அது காட்டவில்லை. அந்த வேலையை காட்ட வைக்கிறது யாருன்னா துவன் மாயையா, அது உங்களுடைய மாயையினுடைய செயல். இப்போ உங்களுடைய மாயையிலிருந்து வருகின்ற பாதிப்பு இவர்களுக்கு வரவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க மாயை அவங்கிட்ட வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மாயை அவனிடத்துல வேலை செய்யல. இப்ப தொன் மாயையா அப்படின்னா உங்களுடைய மாயை என்ற வலையில் இந்த உலகத்தில் உள்ளவர்களை பொருளை கொடுத்து புகழை கொடுத்து நீங்கள் வீழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அமி இந்த ஹம்சர்கள் உங்களுடைய பாதார விந்தத்தை அடைந்தவர்கள் ந விகிதாக, அவர்கள் அதனால் பாதிக்கப்படவில்லை. பிறகு கடைசியில ந மானினக பவந்தி. இந்த நங்கிற சொல்ல 2 இடத்துல போடணும். ந விகிதாக ந மானினக, அவர்கள் கர்வப்படுவதும் இல்லை. ந மானினகன்னா நான் ஞானி, நான் சாதகன், நான் யோகி என்ற கர்வமும் அவர்கள் படுவதில்லை. பின்னாடி அழகா சொல்ல போற, உனக்கு அந்த கர்வம் போகணும்னா இந்த சண்டால நாய் அந்த மிருகத்து காலையாவது விழுந்து கர்வத்தை போக்கிக்கன்னு சொல்ல போறார். அதுல அவங்க எல்லா ஜீவராசிகளையும் அப்படி பார்த்து கர்வத்தை எல்லாம் நீக்க வேண்டும்னு உத்தவரே சொல்ல போறார். நம்ம பார்க்க போறோம். இப்ப இங்கு ந மானினக பவந்தி, அவர்கள் கர்வத்தில் வீழ்வதில்லை. தொன் மாயையா, உங்களுடைய மாயையினால், ந விகிதாகனா ந ஹிதாக, அதில் அழிந்து விடுவதில்லை. உங்களுடைய மாயையினால் அழிந்து விடுவதில்லை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருத்த ஆன்மீக பாதையில் பயணம் செய்யும் பொழுது, ஸ்ரேயஸ் என்ற பாதையில் பயணம் செய்யும் பொழுது சைடு எஃபெக்டா பிரேயஸ் வரும், சைடு எஃபெக்டா பணம் புகழ் இதெல்லாம் வரும். அது பல பேர்த்த அழித்து விடுகிறது, அதுவே தடையாக விடுகிறது. ஆனால் உங்களுடைய பக்தர்கள் சிலர் அதில் வீழ்ந்து விடுவதில்லை.
அந்த பாம்பிலிருந்து தாண்டி தப்பி சென்று இலக்கை அடைந்து விடுகின்றார்கள். அந்த பாம்பு விளையாட்டு மாதிரி அந்த பெரிய பாம்பு கடைசியில் உட்கார்ந்துட்டு இருக்கும். கரெக்டாக மீதி எல்லா இடத்துலையும் தாயம் போட மாட்டான், அங்கே தான் போய் போடுவான். அந்த ஒன்று ஒழுங்காக விழுகாது, பாம்புக்குனே விழுகும், பாம்புக்கு கடி வாங்கிறதுக்குனே விழுகும். அப்படித்தான் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் சில ஹம்சர்கள், சிலர் அவ்விதம் இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஸ்லோகத்தை கேட்ட உடனே மனசில் பயம் வந்துடும், ஒரு நெகட்டிவிட்டி வரும். உடனே உத்தவர் அதை பாசிட்டிவாக மாற்றுறார். இருந்த போதிலும் உங்களை அடைந்தவர்கள், ஆன்மீகத்துக்குள் வந்தவர்கள் சிலர் தப்பிக்கொள்கின்றார்கள், கர்வப்படுவதில்லை, எந்த அனாத்ம லட்சியமும் லட்சியமாக கருதவில்லை. இதெல்லாம் உங்கள் மாயையினுடைய விளையாட்டு. அதில் அவர்கள் தப்பிக்கொள்கின்றார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் முழுமையாக பகவானுடைய அனுகிரகம், கிருஷ்ண பகவான் அல்லது விஷ்ணுவினுடைய பெருமை அல்லது பகவானுடைய அனுகிரகத்தை குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஸ்துதி, பகவானை பெருமைப்படுத்துகின்றார். நான்காவது ஸ்லோகம். கிஞ்சித்ரமச்சுத தவைததத் அசேஷபந்தோ தாசேஷ்வனன்ய சரணேஷு யதாத்மசாத்வம் யோ ரோச்சயத் சக மிருகைஹி ஸ்வயமீஸ்வராணாம் ஸ்ரீமத் கிரீடதடம் பீடித பாதபீடகம். இந்த முழு ஸ்லோகம் பகவானுடைய பெருமை, பகவானுடைய மகிமையை உத்தவர் குறிப்பிடுகின்றார். அப்படியே ஒரு பொய்டிக்கா, ஒரு கவிஞனா மாறுறார். இதெல்லாம் பக்தி பெருக்கில் பகவானுடைய பெருமையை கூறுகின்றார். இனியும் சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்திலேயும் மிக அழகான சில ஸ்லோகங்கள்ல, அதாவது உங்களிடத்தினுடைய பெருமையை உணர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவங்களால எப்படி இருக்க முடியாது, எப்படி இருக்க முடியும் என்றெல்லாம் சொல்ல போறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ராம அவதாரத்தை குறிப்பிடுகின்றார். ராம அவதாரத்தில் பகவான் மனிதனாக இருந்த போதிலும் மற்ற உயிரினங்கள், அதாவது குரங்கு இது போன்ற உயிரினங்களிடத்தில் தன்னுடைய சக நட்பு கொண்டார். நீங்கள் மனித சரீரத்தில் இருந்த போதிலும் பறவைகள், குரங்கு இனங்கள் போன்ற மற்ற மிருகங்களிடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்தீர்கள், அதையெல்லாம் சொல்லி பகவானுடைய பெருமை. இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஏன்னா உங்களுடைய கருணை இருக்கே அது எல்லையற்றது. அதுதான் இங்கே சாராம்சம். உங்கள் கருணை எல்லையற்றதாக இருப்பதனால் நீங்கள் இப்படி கருணை காட்டுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இப்போ கிம் சித்திரம், கிம் சித்திரம் அப்படிங்கிறது ஒரு வியப்பு. இங்கே சித்திரம் அப்படின்னா விசித்திரம் என்று பொருள். இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இனி வர்றதெல்லாம் பகவானுடைய பெருமை. பகவான் எப்படியெல்லாம் கருணை செய்தார் பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும், அதெல்லாம் சொல்லி இதில் என்ன பெரிய அதிசயம் இருக்கு, காரணம் என்ன, உங்களுடைய கருணை இருக்கே அது எல்லையற்றது. எல்லையற்ற கருணையுடைய உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது என்ன பெரிய விஷயம். அதாவது நான் புகழ மாட்டேன்னு சொல்லிட்டு புகழ்றது. உங்களை நான் எதுக்கு புகழணும், அதுக்கு மேலே புகழற வேற என்ன இருக்கு. உங்களை புகழ்ந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பெரிய புகழுரை. இல்லை அவருக்கு புகழ்ந்தா பிடிக்கும்னு தெரிஞ்சிட்டு
உங்களுக்கு மாலை போட்டால் பிடிக்காதுன்னு நான் மாலை போடலின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோமே, அதுதான் உண்மையான புகழ். அதுக்கு மேலே 100 மாலை போட்டதுக்கு சமம். இவருக்கு மாலை போட்டால் பிடிக்கும்னு விதவிதமாக வாங்கிட்டு வந்து போடுறதுக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் உங்களுக்கு ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட். அதைத்தான் இங்கே செய்கிறார். அதாவது இதில் என்ன பெரிய அதிசயம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணினது காரணம் என்ன, உங்களுடைய கருணை இருக்கே அது எல்லையற்றது. இப்போ கிம் சித்திரம் அச்சுத தவ ஏதத் அசேஷ பந்தோ, தவ உங்களுடைய, ஏதத் இப்படிப்பட்ட செயல்கள். இந்த இப்படிப்பட்ட செயல்கள்ங்கிறது முன் ஸ்லோகத்தில் சில ஹம்சர்களை எல்லாம் உங்கள் மாயையிலிருந்து விலக்கி மோட்சத்துக்கு அனுப்பிச்சி வச்சிங்களே அந்த செயல். இல்லை அப்படின்னா பணம் புகழ் வந்தால் எல்லாம் பெரும்பாலானவர்கள் அழிந்து விடுகிறார்கள். ஆனால் சிலரை அதிலிருந்து தூக்கி விடுறீங்க இல்லையா, அந்த ஒரு செயல் அது கருணையை காட்டுகின்றது. இதெல்லாம் அவர்களுடைய சாமர்த்தியத்தில் அல்ல, உங்கள் மாயையை வேலை செய்யாமல் இருக்க வச்சது நீங்கள் தான் அப்படின்னு அர்த்தம். சரி, இவனுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருன்னு பகவான் மாயையை பிடிச்சு வச்சுக்கிறார். இல்லை அப்படின்னா அந்த மாயையை தாண்டறதுக்கு யாரால முடியும்? அப்படி தவ ஏதத் அசேஷ பந்தோ, அசேஷ பந்தோ என்று பகவானை அழைக்கின்றார் உத்தவர். எல்லோருக்கும் பந்துவாக இருப்பவர். அசேஷ அப்படின்னா எல்லோருக்கும், பந்து அப்படின்னா எல்லோருக்கும் நன்மை செய்பவர், எல்லோருக்கும் நண்பனாக இருக்கின்ற இறைவா. எல்லாருக்கும் நண்பனாக இருக்கின்ற இறைவா. தாசேஷு அனன்ய சரணேஷு, தாசேஷு உங்களிடம் தஞ்சம் புகுந்த தாசர்களிடம், அதாவது நீங்களே கதி என்ற வந்தவர்களிடம், அனன்ய சரணேஷு வேறு எங்கும் கதி இல்லை என்று உணர்ந்து வந்தவர்கள். பணம் காப்பாற்றும், அவன் காப்பாற்றுவான், பதவி காப்பாற்றும் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்க தான் காப்பாற்றுவீர்கள் என்று அனன்ய சரணம். அனன்ய சரணேஷுனா வேறு இடத்தில் கதியை காணாத தங்களிடத்திலேயே கதியாக வந்தவர்களிடத்தில் எது ஆத்மசாத்துவம். ஆத்மசாத்துவம் என்றால் பகவான் இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அடிமையாகி இருத்த. ஆத்மசாத்துவம்னா தன்னையே அடிமையாக்கி கொள்ளுதல். இது என்ன விசித்திரம், இது என்ன பெரிய விஷயம். பெரிய விஷயத்தை சொல்லி இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றார். இப்ப ஆத்மசாத்துவம் அப்படின்னு சொன்னா பக்த அதீனத்துவம். அதாவது நீங்களே கதின்னு சொல்லி வந்தவருக்கு நீங்கள் கதியாகி விடுகிறீர்கள், நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். அப்படி சொல்லி இது ஆத்மசத்துவம். தத்கிம் விசித்திரம், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிறகு 3வது வரியில் யக அரோச்சயத் சக மிருகைஹி, மிருகைஹி மிருகங்களுடன். மிருகங்களுடன் அப்படிங்கிறது ராம அவதாரத்தில், அதாவது குரங்கு இனம், பிறகு சுக்ரீவன் போன்ற அசுர இனம், பிறகு ஜடாயு போன்ற பறவைகளினம், இது போன்ற மிருகங்களிடம் அரோச்சயத் சக அவர்களிடத்தில் சமமான நட்பு பூண்டீர்கள், சமமாக அன்பு செலுத்தினீர்கள். அரோச்சயத் அப்படின்னா அவங்களோட ஒன்றோடு ஒன்று கலந்திருத்தல், அதாவது அவங்களுக்கோடு சேர்ந்து சமமாக இருத்தல். அரோச்சயத் இது எதை குறிக்குதுன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்கள் கருணை காட்டுபவர்கள். பிறகு ஸ்வயம் ஈஸ்வரானாம், கடைசி வரி ஒரு வர்ணனை, ஸ்ரீமத் கிரீட தட பீட்டித பாத பீட்டக. பாத பீட்டக என்றால் பகவான் கால் வைக்கின்ற இடம், பாத பீடம்.
பாத பீடம்னா அந்த கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு மேடு மாதிரி வச்சுக்கோமே, அந்த கால் வைக்கிற இடம்தான் பாத பீடம். இது ஒரு வர்ணனை. எப்படி கற்பனை பண்றாருன்னா, ஈஸ்வரானாம்னா வாயு, இந்திரன், அக்னி போன்ற தேவர்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்களா, அவங்களுடைய தலையில ஒரு கிரீடம் இருக்கும். நம்ம டிவியில எல்லாம் பார்த்துருப்போம். எந்த தேவதைன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா விதவிதமான கற்களால் பொருந்தப்பட்ட அழகா இருக்கும். அதைத்தான் சொல்றார் ஸ்ரீமத் கிரீட. ஸ்ரீமத் கிரீடன விலை மதிக்க முடியாத வைரங்களாலும் கற்களாலும் பொருத்தப்பட்ட கிரீடம். தட அப்படின்னா அந்த கிரீடத்தினுடைய நுனி, அதனுடைய எட்ஜு போர்ஷன், அது என்ன பண்ணுதான், பகவானுடைய பாத பீடத்தை தொட்டு அப்படியே உரசுகின்றதாம். அப்படின்னா என்ன, அவங்களும் உங்களை வணங்குகின்றார்கள். தட பீட்டித. பீட்டித அப்படின்னா உராய்தல். யாரு, இந்திரன் போன்ற தேவர்களுடைய கிரீடத்தினுடைய உச்சி உங்களுடைய பாதத்தினுடைய பீடத்தை உராய்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நீங்கள் மிருகங்களுடனும் பக்தர்களுக்கு அதீனமாக இருக்கிறதுல என்ன விசித்திரம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.